எம்மா மெட்டல் ஃபேப்லேருந்து பேசுகிறோம். நம்மள ஒரு சைட்டு பார்த்தீங்கன்னா கரூரில் ஒர்க்கு. ஸ்லைடிங் கேட்டு போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் கேட்டு போட்டிருக்கோம். எப்பயும் போல தான் சீட் வந்து நம்மளுக்கு ஹெச்பிஎல் சீட்டு போட்டிருக்கோம். அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 mm இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிஎன்சி கட்டிங். நம்மளோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த கேட் அதிகமாக நாங்கள் போட்டுட்ருக்கோம். சென்டரில் சிஎன்சி உள்ள மாதிரி கேட் அதிகமாக போட்டிருக்கோம். வீடியோ எடுத்துகிட்டு போடுவோம் நம்ம. இதில் பார்த்தீங்கன்னா சிஎன்சி ஃபுல்லாக வச்சுருக்கோம். இந்த இதில் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5 போட்டிருக்கோம் திக்னஸ்ஸு. அது இல்லாமல் சீட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎல் சீட்டு 6 mm திக்னஸ்ஸு. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பீடிங் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஹெச்பிஎல் ஷீட்டு. திக்னஸ் பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6 mm ஃபுல்லாகவே ரெகுலர் தான். எல்லா கேட்லேயும் போடுறது தான் ஹெச்பிஎல் ஷீட்டு தான் ஃபுல்லாக போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏசிபி ஷீட் இருக்குது. ஏசிபி ஷீட்டு போட்டிங்க அப்படின்னா கைப்படப்பட என்னன்னா அது கண்டிப்பாக ஃபேட் ஆகும். அதனால் ஹெச்பிஎல் ஷீட்டு போடுறது எப்பயுமே பெஸ்ட்டு. அதனால் ஃபுல்லாக கேட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஹெச்பிஎல் ஷீட்டு தான் போடுவோம். இதோட திக்னஸ் 6 mm. இதில் ஃபுல்லாக பீடிங் கொடுத்துருக்கோம். கம்பி ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஏன்னா சீட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 அடி தான். சீட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 அடி தான். கேட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 அடி. கேட்டோட உயரம் கஸ்டமர் என்ன கேட்டிருக்குன்னா 5 அடி கேட்டிருந்தாங்க. அதனால் ஜாயிண்ட் போட்டால் ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் பார்த்தா அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உயரம் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் என்ன செஞ்சிடும் ஃபுல்லாகவே பீடிங் கொடுத்துருவோம். ஏன்னா ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டுமே தெரியாது. சென்டரில் ஃபுல்லாக பீடிங் கொடுத்த மாதிரி இருக்கும். எப்பயும் போல தான் கைப்பிடி ஃபுல்லாக வச்சுருக்கோம். மேலே ஃபுல்லாக ரோலர் ஃபுல்லாக வச்சாச்சு. இது ஃபுல்லாக ஃப்ரண்டோட டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில் பார்ப்போம் வாங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எப்பயும் காம்பவுண்டு கேட்டை பொறுத்தவரையும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் பைப்பு கண்டிப்பாக போடவே கூடாது. 2 இன்ச்சு போட்டால் தான் உங்களுக்கு ஃபுல்லாக வைப்ரேட் இருக்காது. ஏன்னா நீளம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 அடி இருக்கும். இதில் 10 அடி 12 அடி அந்த மாதிரி நீளம் இருக்கனால 1.5 இன்ச் பைப் போட்டால் என்னென்னா கொஞ்சம் அதிகமாக வைப்ரேட் ஆகும், கொஞ்சம் பெண்ட் ஆகும். அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்டு கேட்டை பொறுத்தவரை நம்மளோட வீடியோவில் பார்த்தா ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே டோட்டலாக எல்லா பைப்பும் பார்த்தீங்கன்னா 2க்கு 2 ஃபுல்லாக கொடுத்துருப்போம். இது ஃப்ரேம் எல்லாமே 2க்கு 2 ஃபுல்லாக கொடுத்தாச்சு. அதெல்லாம் மேலே இந்த ரைனிங் பைப்பு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து என்ன செஞ்சோம் 2க்கு 2 கொடுத்துட்டோம். இது சீட்டுக்கு உள்ள பைப் மட்டும் சென்டர் அது புடிமானத்துக்காண்டி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா 1.25 பைப்பு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங் கேட்டு ஃபுல்லாக டீட்டெயில் நம்ம பார்த்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா டபுள் கேட்டு பார்த்தா தெரியும். இங்கிட்ட ஒரு கேட்டு அந்த பின்னாடி ஒரு கேட் இருக்குது. இது இன்னும் அவங்க ஏன்னா கேட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க கொத்தனார் அவங்க தான் ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணணும். டபுள் கேட்டு ஒன்றும் ஃபிட்டிங் பண்ணல. சரி இருந்தாலும் நம்ம செஞ்ச ஒர்க்கு ஃபுல்லாக காட்டணுக்காண்டி தான் ஃபுல்லாக நம்ம காமிச்சிட்ருக்கோம். இது டபுள் கேட்டு எப்பயும் போல தான் டவர் போல்ட் இருக்கும், கைப்பிடி வச்சுருக்கோம், சுத்தலாக வச்சுருக்கோம். ஃபுல்லாக நான் எங்களோட வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தெரியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேட்டோட டீட்டெயில் என்னென்ன மெட்டீரியல் போட்டிருக்கோன்னு ஒவ்வொரு வீடியோலையும் கேட்டோட வீடியோ ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். கேட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் கிளாஸு கஸ்டமர்னா டிசைன் கேட்கல, ஃபுல் கிளியரே கேட்டிருந்தாங்க. கிளாஸை பொறுத்தவரையும் படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா டிசைன் போடுறதோட ஃபுல் கிளியர் போடுறது லுக் இருக்கும். ஆனால் டிசைன் நல்லாயிருக்கும். டிசைன் எந்தளவுக்கு கரெக்டான டிசைன் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதே தந்தாப்பில் ஃபுல்லாக இருக்கும். இதில் டிசைனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிராஸ் போட்டால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இல்லை லைனர் போட்டால் கண்டிப்பாக அந்த படிக்கட்டை பொறுத்தவரை எப்பயுமே நல்லாயிருக்கும். எப்பயும் போல் டாப் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1.5 ஸ்கொயர் ஃபுல்லாக போட்டிருக்கோம். நம்மளை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 2 இன்ச்சு தான் ஃபுல்லாக நம்மளோட வீடியோவில் பார்த்தா ஃபுல்லாக 2 இன்ச்சு தான் இருக்கும். ஆனால் கஸ்டமர் என்ன அப்படின்னா எனக்கு 1.5 போதும் அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி பால்கனி ஃபுல்லாக 1.5 போட்டிருக்கனால ஸ்டெப்பு வந்து 1.5 ஃபுல்லாக போதும் அப்படின்ட்டாங்க. ஸ்பெகார்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் உயரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது 8 இன்ச்சு இருக்கும். சைடு 2 பட்டை திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6 mm இருக்கும். ஃபுல்லாக ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஒவ்வொரு வீடியோலையும் எதுக்கு இந்த மெட்டீரியல் டீட்டெயில் சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் என்ன மெட்டீரியல் போட்டிருக்கோம் அப்படிங்காட்டி அதுக்காண்டி தான் மெனக்கட்டி எல்லா வீடியோலையும் ஃபுல்லாக நம்ம கேட்டாக இருக்கட்டும், ஸ்டெப்பு படிக்கட்டாக இருக்கட்டும், எஸ்எஸ் லைனர் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லா ஒர்க்கும் நாங்கள் செஞ்ச ஒர்க்கு ஒவ்வொரு மெட்டீரியல் டீட்டெயில் கண்டிப்பாக நாங்கள் சொல்லியிருக்கோம். 304னா 304, 202னா 202 கண்டிப்பாக ஃப்ரெண்டை பொறுத்தவரையும் பார்த்தாவே கண்டிப்பாக அது தெரியும். போஸ்ட்டை பொறுத்தவரையும் நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா முனையில் வந்து எப்பயுமே போஸ்ட் கொடுத்துருப்போம். ஏன்னா போஸ்ட்டை பொறுத்தவரையும் கொடுத்தா தான் கிளாஸ் எப்பயுமே என்னென்னா வைப்ரேட் இருக்காது. கொஞ்சம் ஏறினாலும் என்ன அது கொஞ்சம் சேக்கு ஃபுல்லாக ஆகாதுக்காண்டுக்காண்டி தான் எப்பயுமே நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா போஸ்ட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போஸ்ட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்போம். இந்த கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுத்துருப்போம். போஸ்ட் என்ன காரணம் இது ஏன் கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது அப்படின்னா நாங்கள் என்ன செஞ்சுருப்போம் இந்த லைனருக்கு இந்த அதாவது இந்த படிக்க ஸ்டெப் வந்து இந்த சைடில் வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் என்ன செஞ்சுருப்போம் போஸ்ட் கொடுத்துருப்போம். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகுது. ஏன்னா ஆப்போசிட் இருக்கனால உங்களுக்கு வைப்ரேட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வேலையே கிடையாது. போஸ்ட் போட்டாலும் போடலாம், இல்லை போடாமல் இருக்கலாம். ஏன்னா இடத்துக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு ஸ்டெப்பு வரும். நம்ம அதுக்கு தகுந்தாப்புல என்ன செய்வோம்னா இடத்துக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு டைப் ஃபுல்லாக செஞ்சு கொடுப்போம். என்ட்ரன்ஸில் போஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அந்த பெண்டில் ஃபுல்லாக டீட்டெயில் சொல்லிட்டோம். மேலே வந்து என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல போஸ்ட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த சின்ன இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸி கிளாஸ் ஃபுல்லாக கொடுத்தா அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு போஸ்ட்டு, இந்த இடத்துல போஸ்ட்டு,
போட்டு ஃபுல்லாக கண்டினியூஸ் என்ன செஞ்சிருக்கோம், செவுத்துல ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி சொல்கிறது தான், எல்லா வீடியோவில் சொல்கிறது தான். போஸ்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ உங்களுக்கு ஃபுல்லாக வைப்ரேட் இருக்காது, சேஃப்டியாக தான் இருக்கும். அந்த சைடு ஸ்டெப்பு இது பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பு ஃபுல்லாகவே பால்கனி ஃபுல்லாகவே. பார்வை சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் பால்கனி, அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு எல் டைப் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி கட்ட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 இன்ச்சு இருக்குது. அது இல்லாமல் கிளாஸ் ஒயரம் அவங்க கண்டிப்பாக வந்து 3 அடி கேட்டிருந்தாங்க. நார்மல் ஒயரம் நம்ம பால்கனி பார்த்தீங்கன்னா 3 அடி வைப்போம், இல்லை 34 இன்ச்சு வைப்போம். ஹைட்டுக்கு தகுந்தாப்புல கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்களோ, இது 4 அடி கேட்டால் கூட என்ன செய்வாங்க, சேஃப்டிக்கு வைப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உயரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.4 அடிக்கிறது எப்பயுமே வந்து பெஸ்ட்டு. கஸ்டமர் ஆனால் 3 அடி கேட்டிருந்தாங்க, எனக்கு சேஃப்டியாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தனால இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 3 அடி கொடுத்துருக்கோம். உள்ள பால்கனி பார்த்தீங்கன்னா 3.4 கொடுத்துருக்கோம். ஸ்டெப் வந்து எப்பயும் போல் 34 இன்ச்சு கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பர்கோலா போட்டிருக்கோம். ஆல்ரெடி கேட்டு உள்ள கிளாஸ் டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லிட்டோம். இது பார்த்தீங்கன்னா மேலே பர்கோலா போட்டிருக்கோம். கிளாஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். பிளாக்கு எப்பயும் போல் ரெகுலர் தான். 12mm கிளாஸு ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதில் என்னென்னா மொத்தம் 3 கிளாஸ் இருக்குது. கிளியர் இருக்குது, ப்ரௌன் இருக்குது, பிளாக் இருக்குது. கிளியரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக இருக்கும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சென்டராக கொடுத்தனால ஃபுல் ஒயிட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்ப வெளிச்சம் இருக்கும். அதுக்காண்டி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளாக் கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் ஓரளவு 50%, அதாவது கிளியர் போட்டால் ஒரு 100% ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் கஸ்டமர் என்ன ஃபுல்லாக பிளாக்ல கேட்டனால ஃபுல்லாக பிளாக்ல போட்டிருக்கும். ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். கேட்டு டீட்டெயில் என்ன மெட்டீரியல் போட்டிருக்கோம், படிக்கட்டில் என்ன மெட்டீரியல் போட்டிருக்கோன்னு ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இது மாதிரி எங்களோட வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறந்தால் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி கேகே நேரு ஓலையூர் மெயின் ரோடு ஹரிஸ் மண்டபத்துக்கு பக்கத்துலேயே நம்மளோட கம்பெனி இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த ஏரியா இருந்தாலும் பெஸ்ட்டான ரேட்டில் கண்டிப்பாக நம்ம செய்வோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.